இப்போ இது என்ஐயோட செயல்பாடாக நான் பார்க்கல. நாம் தமிழர் கட்சி இது என்ஐயோட செயல்பாடாக பார்க்கல, இது பாஜகவோட செயல்பாடாக தான் பார்க்குது. கிட்டத்தட்ட 10 கோடி வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிற பாஜகவால் என்ன செய்ய முடியலையோ அதை இங்கே தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி எளிதாக செஞ்சிருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு தோணும்போது அங்கே வெளிநாட்டிலேருந்து சில பேர் பணம் அனுப்புகிறார்கள். அவங்க ஒன்றும் வெளிநாட்டுக்காரங்க இல்லை, இதே இந்தியர்கள், வெளிநாட்டில் வாழ்கிற இதே தமிழர்கள் இங்கே அனுப்புகிறாங்க. இதில் என்ன சட்டப்பெரிய குற்றம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள்? தேர்தல் ஆணையம் தான் பாஜக தான் தேர்தல் பக்கம் இருக்குன்றது என்ன இருக்கு? ஒரே நாடு ஒரே மொழி, அதை நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்க? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியினுடைய சென்னை மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லமா. ஆனால் ஒரு நாம் தமிழர் இயக்கத்திற்கு இன்னைக்கு ஒரு பரபரப்பான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். பல வருஷமாக நீங்கள் தேர்தலில் சந்திச்சுட்டு வரீங்க, பல விஷயங்கள் நாம் தமிழர் மீது குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கு. இப்போ வந்து என்ஐஏ விசாரணை அப்படின்னு சொல்லி ஒரு 8 பேர் அந்த என்ஐஏ வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அவங்க மீது விசாரணை தொடங்கப்பட இருக்கிறதுன்னு செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். அதை வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குது? இப்போ இது வந்து பாஜகவின் ஃபாசிசம் எவ்வளவு தூரம் இது போயிருக்கு அப்படின்றத தான் காட்டுது. இப்போது ஏற்கனவே இங்கே கொள்ளையடித்த அரசுகள் இருக்கிறாங்க, வாக்கு வங்கி நிறைய வைத்திருக்கிற கட்சிகள் இருக்கிறாங்க, அவர்களோடு சேர்ந்த கூட்டு இருக்குது, முரண் இருக்குது பாஜகவுக்கு, இவையெல்லாம் இருக்குது. இவையெல்லாம் தாண்டி பாஜக வந்து நாம் தமிழர் கட்சியிடம் வர வேண்டிய தேவை என்ன? இப்போ இது என்ஐயோட செயல்பாடாக நான் பார்க்கல. நாம் தமிழர் கட்சி இது என்ஐயோட செயல்பாடாக பார்க்கல, இது பாஜகவோட செயல்பாடாக தான் பார்க்குது. பாஜக என்ன நினைக்குதுன்னா, நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி தனக்கு விடப்படும் சவால்னு நினைக்குது. அது பாஜகவுக்கான அவமானம்னு நினைக்குது. கிட்டத்தட்ட 10 கோடி வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிற பாஜகவால் என்ன செய்ய முடியலையோ அதை இங்கே தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி எளிதாக செஞ்சிடுது. ஏன் பல நேரங்களில் பொதுவெளிகள்லையும் சரி, சமூக வலைத்தளங்களில், ஊடகங்களில் என்ன கேள்வி எழுப்பப்படுகிறதுனா, நாம் தமிழர் கீழே தானே பாஜக இருக்குது அப்படின்னு நோட்டாவோடு போட்டி போடுகிற கட்சின்னு நாம் பாஜகவை பற்றி பேச, அதிமுக திமுக அடுத்து 3வது இடத்துல முதல்ல அப்படி பேசப்படுகிறது. இப்போ சமீபமாக என்ன பேச்சு இருக்குதுன்னா, பெரிய பெரிய கருத்து கேட்பு கூட்டங்களில் இல்லை கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வருதுல்ல, இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அதிமுகவையும் தாண்டி நாம் தமிழர் நிற்கிறது இந்த தேர்தலில். திமுகவுக்கும் நாம் தமிழருக்குமான நேரடி போட்டியாக இது இருக்க போதுன்னு பல கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியே வருது. இந்த முடிவுகளை பாஜகவில் சகித்து கொள்ள முடியல. 10 கோடி வாட்ஸ்அப் குழு வைத்திருந்தோம், பல ஆயிரம் கோடி ரூபாவை இங்கே தமிழகத்தில் செலவு செய்தோம், ஊடகங்களை விலைக்கு வாங்கி எப்பொழுதும் அண்ணாமலை முகத்தை காட்டிக்கிட்டே இருந்தோம், நிறைய பெரும் பணக்காரர்களை வந்து கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு இருந்தும் கூட நாம் தமிழரோட போட்டி போட முடியலன்றது அவமானமாக கருது. அதை எப்படி நினைக்குதுன்னா, இனி இப்படி தொடர்ச்சியாக போகும்போது என்ன ஆகும்னா, இது பாஜக என்ன தான் தலைகீழ்னாலும் ஒன்றும் இல்லாத கட்சின்ற உண்மை வெளியே வந்துருமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை இந்த அரசு வெளியில் இந்த பொலிட்டிக்கல் டர்ஃப்லேருந்து, இந்த ஆளுப்பை பகுதியிலேருந்து வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்குது. அதோட நகர்வாக தான் நான் இந்த 8 பேர் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற சம்மனை நான் பார்க்குறேன். நாங்கள் என்ன செய்திருக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் கோட்பாடுப்படி எல்டிடி அழிக்கப்பட்டு, அதனுடைய தலைமை அழிக்கப்பட்டு, அந்த இயக்கம் செயல் இல்லாமல் போய் இன்றைக்கு 13 ஆண்டு காலம் ஆகிறது 2009 பிறகு. அப்படி இருக்கும்பொழுது 2009 பிறகு வேறு ஏதாவது ஒரு பரிவர்த்தனை ஏற்பட்டிருந்தாலோ, பணமோ கொடுக்குறோ வாங்கலோ போதோ இருந்தால் கூட அது எப்படி ஒரு தீவிரவாத செயல்? உங்கள் படி தான் அப்படி ஒரு அமைப்பே இல்லையே, பொதுவெளியில் அப்படி இல்லையே. அப்போ எதை தேடிக்கொண்டு நீங்கள் வருகிறீர்கள்? தம்பி சாட்டை துறைமுருகன் வீட்டில் 2 ஆவணம் கைப்பற்றிருக்காங்க. ஆவணம்னா பார்க்கறதுக்கு தான் பெரிய ஆவணம், ஒரு ஒன்றுமே கிடையாது. ஐயா பழனிடுமாறன் எழுதிய பிரபாகரன் தமிழர்களின் ஆளுமை அப்படின்ற ஒரு புத்தகமும், அண்ணன் சீமான் அவர்கள் எழுதிய திருப்பி அப்படின்ற புத்தகமும், இது ரெண்டும் ஆவணமா? இது இங்கே பப்ளிஷ் அனுமதி பெற்று வெளியிடப்பட்ட புத்தகங்கள். இதன் மூலமாக எப்படி ஒரு தீவிரவாத நடவடிக்கை வந்துடுமா? அப்போ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை சகித்து கொள்ள முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத,
இந்த பாஜக பாசிச அரசு இப்படி திருப்பி இருக்கு இதை அப்படின்னு தான் நான் பார்க்குறது. இதை தாண்டி நடக்கட்டும், விசாரணை நடக்கட்டும், என்ன வருது நாங்கள் பார்த்து நாங்கள் தயாராக இருக்கோம். அண்ணனுக்கு கூட காலையில் கேட்டப்ப அங்கே எதுக்கு இப்போ தம்பிங்களை கேட்குறாங்க, எனக்கே சம்மன் கொடுக்க சொல்ல, என்ன கேட்க சொல்ல, நான் சொல்கிறேன் இருக்காரு. சரி கொடுக்கட்டும், அண்ணனுக்கே கொடுக்க சொல்லணும், சம்மனை கொடுக்க சொல்லுங்க, கேட்போன்னு நான் சொல்கிறேன். இல்லை மாநில கட்சிகளை தாண்டி நீங்கள் திமுக அதிமுகவை தாண்டி உங்களை விமர்சிக்கிறாங்க, அவங்க ஒரு இந்த போட்டிக்குள்ளே வராங்கிறதையும் தாண்டி ஒரு தேசிய கட்சி உங்களை டார்கெட் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏன் ஏற்படுது? அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி பெரிய உயரத்தை எட்டி விட்டதுன்னு தான் அர்த்தம். இப்போ இதை இவங்க என்ன நினைத்தாங்கன்னா, இப்போ நம்ம அண்ணன் சொல்கிற மாதிரி தான், இது எங்களுக்குள்ள பங்காளி சண்டை, இன்றைக்கி நாங்கள் வந்து சண்டை போட்டுக்கிறோம், எங்களுக்குள்ள சிக்கல்களை தீர்த்துக்கிறோம் அப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜகவை அறவே உள்ள விட மாட்டோம். நாம் தமிழருக்கும் அதிமுக சகோதர இனங்கள் தானே சொல்கிறோம், மற்ற இனங்கள் எல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட நாங்கள் பாஜக உள்ள வர மாட்டோம்னு சொல்கிறோம். அதற்கு ஏற்றாற் போல் பாஜகவோ காங்கிரஸோ இங்கே காலை வைக்க முடியல. இங்கே 40 ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக கடும் முயற்சிக்கு பிறகும் காலை வைக்க முடியல. அப்போ யார் விரட்டி அடிக்கிறான்னு ஒரு காலகட்டத்திலையும் பார்க்கும்பொழுதும் ஒரு காலகட்டத்தில் ஒரு வர்றாங்க. ஆனால் எப்படியாவது அதிமுக அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக முற்றம் ஒழிஞ்சு போயிடுச்சு, இனி அந்த வாக்குகளை கபலீகரம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது திமுக வந்து ஊழல் நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது, ஒரு அதிருப்தி உருவாகுது, அங்கே தொண்டர்கள் மரியாதையாக நடத்தப்படல, அப்படி அங்கே இருக்கிறவங்க வெளியெல்லாம் நினைக்கும் பொழுது அவர்களை தாங்கள் உள்ளே எடுத்துக்கொண்டு உசுப்புவாங்க இங்கிலீஷில், அதை தன் உள்வாங்கி கொண்டு ஒரு பெரிய கட்சியாக இங்கே பரிணமிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது வலிய சித்தாந்தம் கொண்ட நாம் தமிழர் கட்சியான அதோட முன்னே நிற்குது. இங்கே பணம் கொடுக்காம கூட்டங்கள் கூடுது, மக்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க இந்த கோட்பாட்டின் காரணமாக. அப்போது திமுகவை விட பெரிய எதிரி கட்சியாக நாம் தமிழரை பாஜக பார்க்குதுன்னு தான் சொல்கிறேன். இல்லைன்னா எங்கள் மேலே தொட வேண்டிய வேலை என்ன இருக்குது, எங்கள் மேலே கை வைக்க வேண்டிய வேலை என்ன இருக்குது? இன்னொன்று சொல்லுங்கள், நீங்கள் இப்போ என்ஐஏ விசாரித்து தான் தெரிஞ்சுக்க போகுதுன்னா அப்போ என்ன தகவல் உங்களுக்கு நான் கேட்குறேன். ஒரு வழக்கு இருக்குது, இந்த டிரான்சாக்ஷன் இங்கெங்கே வந்திருக்கு, இதன் அடிப்படையில் நீங்கள் இப்படி வாங்கியிருக்கீங்க, இந்த குற்றம் செஞ்சுருக்கீங்கன்னா நேரடியாக நீங்கள் கைது பண்ணலை. எங்களை அழைச்சி தான் நீங்கள் விசாரிக்க போகிறீங்க. விசாரித்த பிறகு தான் என்ன தெரிஞ்சிருக்க போகிறீங்கன்னா அப்போ ஒரு முகாந்திரமே இல்லாத ஏதோ ஒரு போலி தகவலை இல்லை நீங்களே உங்கள் ஆட்களை வச்சு உருவாக்கிய தகவல்களை வச்சு இந்த மிரட்டல்களை நகர்த்துறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். எவ்வளோ மிரட்டல் பார்த்துருக்குறோம். விடுதலை புலிகள் பார்க்காத புதுசாக ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. அப்போ நாம் தமிழர் அதுலேருந்து வந்த கட்சி தான், அது எல்லாத்தையும் சந்திப்போம், நம்ம தயாராக இருப்போம். தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பண குற்றச்சாட்டு இருக்குல்ல, வெளிநாடுகள்ல இருந்து பணம் வந்தது அப்படின்னு இப்போ பாஜக என்ஐஏ வச்சு பண்ணாலும் காலங்காலமாக உங்கள் மேலே இந்த திராவிட கட்சிகளும் இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. பணம் வந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய பணம் வருது. ஒரு கார் வாங்குறாரு, ஒரு சைக்கிள் வாங்குறாருன்னா கூட விமர்சனம் ஆகுது. சீமானவர்கள் பயன்படுத்துகிற உடையை கூட விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இங்கே பணம் வருதுன்னு பேசுகிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க எப்படி இருக்கணும்னா ஒரு தாடி வச்சுக்கணும், ஒரு மெலிஞ்ச தேகமாக இருக்கணும், ஒரு பெரிய ஜோல்னா ஜிப்பா போட்டுக்கணும், ஒரு துணி பை ஒன்று மாட்டிக்கணும், ஒரு ஓட்ட கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டு காலில் ஒரு ரப்பர் செருப்பு போட்டுக்கிட்டு போகணும்னு வந்தாங்க. இப்படி தான் இந்த 40 ஆண்டு காலமாக இந்த தமிழ் தேசியத்தோட பார்வையை பார்த்துருக்காங்க. அதை தாண்டி ஒரு பெரிய தமிழ் தேசியம் ஒரு வீறு கொண்டு ஒரு கம்பீரமாக வரும்போது அதை பொறுக்க முடியல. நான் கேட்குறேன்னா, இங்கே இருக்கிற பிள்ளைங்க வெளிநாடு போகிறாங்க, தமிழகத்தில் இருக்கிற நிறைய பிள்ளைங்க வெளிநாடு போகிறாங்க, இங்கே இந்தியர்களாக இருக்கிற தமிழர்களாக இருக்கிற இந்தியர்களே வெளியே போகிறாங்க. தமிழ் இந்திய பிள்ளைகள் வெளியே போகும்போது அங்கே வெளிநாடுகளில் இருக்கிற அரசியல் செயல்பாடுகள் அங்கே எப்படி நகருது, அங்கே மக்களுக்கு என்ன நன்மை நடக்குது, இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு கிடைக்கலையே. ஏன் அப்படி கிடைக்கலன்னு பார்க்கும்போது இங்கே இருக்கிற அரசியல் முறைமைகள், இங்கே இருக்கிற கட்சிகள் செய்கிற ஊழல்கள் இவற்றெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, நல்ல ஒரு தூய ஒரு தேசியத்தை உருவாக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ எந்த கட்சியும் தேர்வு செய்யும்போது நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு வருது. நாம் தமிழர் கட்சிக்கு தோணும்போது அங்கே வெளிநாட்டிலேருந்து சில பேர் பணம் அனுப்புகிறார்கள். அவங்க ஒன்று வெளிநாட்டுக்காரங்க இல்லை, இதே இந்தியர்கள் வெளிநாட்டில் வாழ்கிற இதே தமிழர்கள் இங்கே அனுப்புகிறாங்க. இதில் என்ன சட்டப்பெரிய குற்றம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அனுப்புகிறாங்க, சில பேர் அனுப்புகிறாங்க, பல சோர்ஸ் வருது, பல பேர் நாங்கள் போடுறோம். இப்போ எனக்கு ஒவ்வொரு மாதமும் கட்சி நான் 25-30 ரூபா நாங்கள் கையிலேருந்து செலவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பல பொறுப்பாளர்கள் ஒருத்தரையும் ஒரு கூட்டத்துக்கும் செலவு பண்ணுறோம். அப்படி தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம். சில சமயம் க்ரௌட் ஃபண்டிங் நடக்குது, நீங்களாம் கூட பார்க்கலாம், பொது வெளியில் க்ரௌட் ஃபண்டிங்கான உங்களுக்கு லிங்க் வரும், அப்படியும் பணம் வசூல் செய்யப்படுது. அப்படி க்ரௌட் ஃபண்டிங்கில் வரும்போது கூட சில பேர் வெளியிலேருந்து பணம் போடுறாங்க. நீங்கள் பாருங்கன்றோம், நீங்கள் கணக்கை பாருங்கள். கணக்கு ஒன்றும் இப்போ இன்னும் வங்கி மூலமாக வருதுனால எல்லாமே அறிந்த கணக்கு தானுங்க, கணக்கு காட்டக்கூடிய கணக்குகள் தானே. பாருங்கள், இருந்தால் சொல்லுங்கள், இதில் எங்கே தீவிரவாதம் சேர்ந்து நான் கேட்குறேங்க. இது வரைக்கும் ஒரே ஒரு நாம் தமிழர் தம்பி சட்டப்புறமான செயலில் ஈடுபட்டார், ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபட்டார், ஒரு தாக்குதலில் ஈடுபட்டார், நீங்கள் காட்டிடுங்க பொது வெளியில். இவ்வளவு தமிழ் இனம் சுரண்டப்படும் போது கூட சரி, வட மாநில தொழிலாளர்கள் இங்கே ஆக்கிரமித்து அவர்கள் வேலைகளை விழுங்கிய போது கூட சரி, இங்கே வேற்று இனங்கள் தமிழர்களுடைய வேலைவாய்ப்பை கொழுத்து கட்டிய போது கூட சரி, ஒரே ஒரு நாம் தமிழர் தம்பி, ஏன் ஃபார் தட் மேட்டர் நான் சொல்கிறேங்க, ஏன் இங்கே தமிழகத்தில் ஒரு தமிழ்நாடு வாழ்வர் ஒருத்தர் என்றீங்கன்னா ஒரு வட மாநிலத்தில் தாக்கியவர் உண்டா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள்
அப்படி வந்து அறத்தோடையும் நெறியோடையும் செயல்படுற கட்சி நீங்கள். அப்போ நீங்கள் என்ன எங்கள்கிட்ட பிழை கண்டுட முடியும்? அடிப்படை இதாங்க அரசியல். நீங்கள் இது வந்து இன்னும் 10 ஆண்டுகள் போனால் அடுத்த தேர்தலை தாண்டும் பொழுது இங்கே இந்தியாவிற்குள்ள தேர்தல் ஒரு அமைப்பே இல்லாமல் முற்றாக ஒழித்து விட்டு, இப்போ ரஷ்யாவில் செய்கிற மாதிரி அடுத்த 10 ஆண்டுக்கு அதிபர் தான் அதிபர், 20 ஆண்டுக்கு இவர் தான் அதிபர், சைனாவில் செய்கிற மாதிரி, இந்த வடகொரியாவில் செய்கிற மாதிரி, இலங்கையில் கூட இப்போ ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலை வச்சு இவங்கெல்லாம் நிரந்தரமாக ஆட்சி இருக்கும். ரஷ்யா சைனாவை பொறுத்த வரைக்கும் அங்கே தொடர்ச்சியாக அங்கே அரசுகள் இயங்கிட்டே இருக்குது. ஆனால் அடுத்த 20 ஆண்டு காலத்துக்கு அவர் தான் அதிபராக இருப்பார்னு சொன்னாங்கல்ல, அது போல ஒரு முறையை நகர்த்தி கொண்டு வருகிறதுக்கான முயற்சி பாஜக. அதற்கு இடைஞ்சலாக இருக்கிற மக்களாட்சியை பற்றி கொண்டு வரணும்னு நினைக்கிற, அதுக்கான கேள்வி கேட்கிற எல்லா கட்சிகளையும் நசுக்குவது தான் வேலை. அதோட பல செயல் திட்டங்கள் இருக்குது, ஒன்று ஒன்றா நகர்ந்து வருது. முதல்ல வந்து யாரெல்லாம் வந்து கேள்வி கேட்பானோ அவனையெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடு. இப்போ நீங்கள் எல்லா நிறை குறைகளையும் தாண்டி இப்போது சிபு சோரன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஒரு மாநில முதலமைச்சர் எப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீங்கள் பாருங்கள். இதற்கு முன்னாடி இந்திய வரலாற்றில் அப்படி எத்தனை முறை நடந்திருக்குது? அப்படி நடந்திருக்கிற முதலமைச்சர் கைது நடந்திருக்கிறா பாருங்கள். இந்த பக்கம் டெல்லியில் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு எவ்வளவு நாள் உள்ளே இருக்கிறாருன்னு பாருங்கள். இப்போ ஒரு குற்றவாளிகள்னா கைது செய்து உள்ளே வைத்திருக்க வேண்டிய தேவை என்ன? நீங்கள் ஒரு குற்றவாளி தானே, கைது தானே, நீங்கள் வெளியே போடாதீங்க. கைது செய்தீங்கள, வழக்கு நடந்து முடிகிற வரையிலும் நீங்கள் அவர் வெளியில் இருக்க அனுமதிங்க. அவரை வந்து நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுங்க. மற்ற வழக்குகள் அப்படி தான் நடக்குது. ஏன் இந்த என்ஐஏ சட்டம் பாயும் போதெல்லாம் வெளியவே வரக்கூடாது, உள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு பாருங்க. சரி, நீங்கள் எப்படி பாருங்களேன், என்ஐஏ கீழே ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, ஒரு கைது நடக்குது. கைது நடந்த பிறகு ஒருவர் உள்ளே இருக்கிறாரு, முடிவு என்ன ஆகுது பாருங்கள். என்ஐஏ போடுகிற வழக்கில் 1% வழக்கு தான் நீங்கள் நிரூபணம் ஆகுது. அதுக்கான காரணம் என்ன? அப்போது மீதி 99% வழக்குகள் பொய் வழக்குகள் ஆகுதா? ஆனால் பொய் வழக்காக இருந்தாலும் உள்ளேயே தான் வைத்திருப்போம் அப்படின்னா, ஒரு பாசிச அரசு நினைத்தா எந்த குற்றமும் இழைக்காத வரை எத்தனை ஆண்டு காலமான வழக்கு முடியலன்ட்டு சிறையில் வைத்திருக்கிறதுக்கான திட்டம் தான் இதை பார்க்குறேன். இதை காங்கிரஸ் அறிமுகப்படுத்திச்சு, அதை பாஜக விரிவுபடுத்தி தீவிரப்படுத்தி ட்ரக்கோனியன் லான்வாங்க ஒரு கொடுங்கோன்மை சட்டமாக கொண்டு வந்துருச்சு. இது கல்புர்கி, லங்கேஷ்கர் இது போன்ற பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நீங்கள் பாருங்கள். ஸ்டேன்சாமி போன்றவர்கள் பரிதாபகரமாக ஜெயிலிலேயே கொல்லப்பட்ட காட்சிகளை பாருங்கள். இதெல்லாம் வந்து பாசிசத்தோட அடையாளங்கள். அப்படி பாஜக எங்கே நகர்ந்து நீங்கள் போயிட்டுருக்குன்னா, இன்னொரு 5 ஆண்டு காலங்களில் தேர்தலே இல்லாத சூழ்நிலை வருது. ஒன்றும் வேண்டாங்க, இங்கே இவிஎம் மெஷின் இருக்குது. இவிஎம் மெஷினு உலகத்தில் எந்த நாடும் பயன்படுத்தலை. நைஜீரியா பயன்படுத்துது, இப்போ இந்தியா பயன்படுத்துது, 2 நாடு தான் பயன்படுத்துது. இந்த இவிஎம் மிஷின்களை உருவாக்கி கொடுத்த ஜப்பான் நாட்டில் ஏங்க நீங்கள் ஏன் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்கன்னு கேட்டால், எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குதுன்னு அவன் கேட்குறான். அப்போ அவ்வளவு ஹேக்கிங் செய்யக்கூடிய, அதில் எந்த மேனிப்புலேஷனும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மிஷின்களை வச்சுக்குது. இதை பற்றி எங்களுக்கு விளக்கம் தேவை, இதை ஹேக் பண்ணலாம், வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான விவரங்கள்லாம் இதில் இருக்குது, ஆன்லைனில் இருக்குது, பார்த்துங்கன்னு திருப்புது. தேர்தல் ஆணையம் பாஜக பக்கம் தான் இருக்குன்றீங்களா? தேர்தல் ஆணையம் தான் பாஜக தான் தேர்தல் பக்கம் இருக்குன்றது என்ன இருக்குங்க? 2 ஒன்று தான். ஏங்க நீங்கள் ஊறுகாய் பாட்டிலை காலி பண்ணிவிட்டு அதை தேன் நிரப்பிட்டீங்கன்னா, ஊறுகாய் பாட்டில் இருந்தாலும் அது உள்ளே இருக்கிறது என்னவா இருக்குங்க? தேன் தானே. இந்த சிஸ்டம் இருக்குல்ல, சிஸ்டத்துக்குள்ள நீங்கள் யாரை நிரப்புறீங்களோ அவன் தான் அந்த வேலையை செய்வான். ஏன் நீங்கள் உச்ச நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றங்கள்லையும் நீங்கள் சகிச்சிக்க முடியாத அளவுக்கு தீர்ப்பு வருது. இப்போ பாருங்கள், எத்தனை தீர்ப்புகள் ஒரு பக்கமாக ஒரு மதம் சார்ந்ததா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு வசதியா வாய்ப்பா அவர்களை வந்து மட்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஏன் ஆதரிக்கிற மாதிரி ஏன் தீர்ப்புகள் வருது நீங்கள் பாருங்கள். அப்போ இதெல்லாம் அடிப்படையில் என்னென்னா, பாசிச மனோபாவம் கொண்டவங்கள இல்லை, ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நம்ம அப்படி சொல்லிட்டு கடந்து போயிட முடியும். நடக்குதே, ஆதாரங்கள் இல்லாமல் நம்ம பார்க்கிறோமே நீதிமன்றங்களே அப்படிப்பட்ட ஆட்களை இட்டு நிரப்புறாங்களே நம்ம பார்க்கிறோமே. அதாவது பசுவினை பாம்பு என்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவா முடியும்னு பாட்டு இருக்கு. நீங்கள் பசுவை பாம்புன்னு சட்டத்தில் எழுதிக்கிறேன்னு வச்சுங்களேன், அதுக்கு 4 கால் இருக்குங்க, பால் கறக்குங்க, அதுக்கு வால் இருக்குங்க, அது மான் கத்துங்க, ஆனால் அது கடிச்சா செத்துருவீங்க, அது பேர் பாம்பு. நீங்கள் சட்டம் எழுதிட்டா நீங்கள் பசு வந்து பாம்புன்னு தான் எடுத்துக்கணும். அதான் சட்டம். அப்போ இப்படி சட்டங்களை இயற்றி, ஆனால் நீதிமன்றம் போனால் கூட இந்த சட்டத்தை மாறி சொல்ல முடியுமா? இல்லைங்க, இந்த சட்டப்படி, இந்த விதிப்படி 4 கால் ஒரு வால் பால் கறக்கிற மிருகத்துக்கு பேர் பாம்புங்க, அது கடிச்சா செத்துருங்க அப்படின்னு நீங்கள் சட்டம் எழுதிருங்க. இந்த சட்டப்பிரிவை மீறி எங்களால் எதுவும் செய்ய முடியாதுங்க அப்படின்னு தான் நீதிமன்றங்கள் சொல்ல முடியும். இன்னொன்று, நீதிமன்றத்துக்குள்ளேயே நீதிபதிகளே அது போன்ற மனப்பான்மை உள்ளவர்களை இட்டு நிரப்புறது. நீங்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள் நீதிபதிகள்,
எத்தனை இஸ்லாமிய நீதிபதிகள் பதவி உயர்வு பெற்றாங்கன்னு நீங்கள் பாருங்கள். இந்த இத்தனை ஆண்டு காலத்தில், இந்த 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் பாருங்கள். அப்போ இதெல்லாம் ஏன் நடக்கலை? ஆனால் மாறா வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீதிபதிகளை ஏன் ஆக்கப்படுறாருன்னு நீங்கள் பாருங்கள். அப்போ அந்த சித்தாந்தம் கொண்டவர்கள் அங்கே கொண்டாந்து நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா, இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதே மொத்த மனப்பான்மை கொண்டவர்கள் அங்கே கொண்டாந்து நிறுத்திக்கிட்டிங்கன்னா, இவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்களோ அதை அவர்கள் செய்து முடிப்பார்கள். இவர்கள் சொல்லியும் செய்யலாம், இவர்கள் சொல்லாமலேயே அவர்கள் அப்படி செய்வார்கள். செயல்படுகிற தன்மைக்கு அவங்க வந்துடுவாங்க. அப்போ இந்த பாசிசத்தை நோக்கி தான் இந்த 10 ஆண்டு காலத்தில் இது நகர்ந்துச்சு. இதை பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம், இன்னும் அடுத்த முறை பாஜக வெற்றி பெற்றால் எவ்வளவு பெரிய நாசகர திட்டங்கள் உருவாகும், எவ்வளோ பெரிய மோசமான பின்விளைவுகள் உருவாகும். ஏன் இந்திய நாடு துண்டாடப்படுறதுக்கான வாய்ப்பே இருக்குது. அதை நோக்கி தான் பாஜக அழைத்துட்டு போகுது. எல்லோரையும் அரவணைத்து, எல்லோரையும் அன்பு கொண்டு, ஒரு எல்லோருக்குமான ஒரு முன்னேற்றமாக இந்த நாடு நகரவே இல்லைங்க. 10 ஆண்டு காலமாக நகரலை. 1942 2014 வரைக்கும் 50 லட்சம் கோடி கடன் இருந்தது நமக்கு. ஐயா நிர்மலா சீதாராமனோட அவங்க கணவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. இன்றைக்கு இந்த கடன் 1,50,000 கோடியாக மாறி 1.50 லட்சம் கோடியாக மாறி இருக்குது. 50 லட்சமாக இருந்தது 150 லட்சம் கோடி கடனாக மாறி இருக்குது. இதில் எங்கே முன்னேற்றம் இருக்குது? இது வரைக்கும் இந்திய வரலாறு காணாத அளவிற்கு இங்கே வேலைவாய்ப்பின்மை பெருகி போயிடுச்சு. எப்படி நடக்குது? 40% இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் விலக்கு இருக்குல்ல, அது 19% குறைஞ்சிருக்குது. ஏற்கனவே கல்விக்கும் மருத்துவத்திற்கும் கொடுக்க ஓடுபட்ட நிதி சிக்கன் நடவடிக்கை எடுக்கிறாங்களாம். ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கிறேன்றாங்க. சிக்கன் நடவடிக்கை எடுக்க எங்கே கை வைக்கிறாங்க? சுகாதாரத்திலையும் கல்வியிலையும் குறைக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இது யாரை நோக்கி நகருது? முதலாளி நோக்கி நகருது. பொருளாதாரம் வளர்ந்த மாதிரி இருக்கும் பார்வைக்கு, உங்களுக்கு புள்ளி விவரங்களுக்கு இந்த நாட்டோட பொருளாதாரம் உற்பத்தி எல்லாம் வளர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் எதை நோக்கி நகர்ந்துருக்குன்னா, ஒரு முதலாளி பேக்கெட்டுக்கு போகிறத நோக்கி நகர்ந்துருக்கும். இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அடுத்த பாசிச பாஜகவோட நகர்வு அடுத்த முறையிலேருந்து தேர்தலே இல்லாமல் கொண்டு போகிறதான் நான் நினைக்கிறேன். அப்போது அதை யாரெல்லாம் கேள்வி கேட்பா, அதை கேள்வி கேட்கிற நெஞ்சுரம் யாருக்கு இருக்குது, அதை கேள்வி கேட்கிற கருத்து யாருக்கிட்ட இருக்குது, அந்த கோட்பாடு யாருக்கிட்ட இருக்குது, அதற்கான கூட்டம் யாருக்கிட்ட இருக்குது, அதுக்கான படை யாருக்கிட்ட இருக்குன்னு பார்க்கும்போது அது நாம் தமிழர்கிட்ட இருக்குதுன்னு பாஜக புரிஞ்சுக்குது. அதை நோக்கி புரிந்து கொண்டனால்தான் பாஜக இப்போது நாம் தமிழரை நோக்கி நகர்கிறது. திமுகவை விட மிக வேகமாக அழுத்தப்பட வேண்டிய கட்சி நாம் தமிழர் என்று பாஜக கருத்துகிறது. அதனுடைய செயல் வடிவம் தான் இப்போது அளிக்கப்பட்டிருக்கிற NIA சம்மன் நான் பார்க்கிறேன். உங்களுடைய இந்த பேச்சில் பாஜக தான் உங்களை ஒரு அழிக்க நினைக்கிறது, முயற்சி செய்கிறதுன்னு ஒரு பக்கம் பாஜகன்னு சொல்லி, தமிழகத்தில் பாஜக அப்படின்னா நம்ம அண்ணாமலையை தான் குறிக்கிறோம். ஏன்னா அண்ணாமலை வருகைக்கு பிறகு அண்ணாமலை பகைத்துக் கொள்கிறவர்களாம். அது திமுகவில் கூட செந்தில் பாலாஜி அவருடைய மண்டலத்தில் அரசியல் பண்ணுறார் அப்படின்னு செந்தில் பாலாஜி உள்ள வைக்கப்பட்டார்னு அண்ணாமலை மீது பேசப்பட்டது. ஈவன் நிறைய பத்திரிகையாளரும் அண்ணாமலை எதிராக ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணாங்க. இந்த விஷயத்திலையும் அண்ணாமலை விசஸ் சீமான் அப்படிங்கிற அந்த இடத்துக்கான போட்டி தான் போயிட்டு இருக்கோம். அதனாலதான் அண்ணாமலை பின்னின்று இதை செய்கிறார் அப்படின்னு ஒரு சில விமர்சனங்கள் வைக்கல. அண்ணாமலையை விஞ்சி நிற்கிறது நாம் தமிழர்னு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அது இப்போ நீங்கள் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் தனிநபராக அவரை நம்ம பார்த்தோம்னா அவரை தனிநபராக நான் பார்க்க மாட்டேன். அப்படி இல்லை. அது காரணம் என்னன்னு சொல்லுங்களேன். அண்ணாமலை அவர்கள் இங்கே வருவதற்கு முன்னாடி, பாஜகவுக்கு வருவதற்கு முன்னாடி ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் உள்ளே வந்தாங்கல்ல, அரசியலுக்குள்ளே வரும்போது அவர் சொல்லியிருந்தார், நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன், ஒரு இளைய தம்பியை ஒருவரை நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரை தான் முதலமைச்சர் ஆக்குன்னு சொல்லியிருந்தார். நீங்கள் அதே காலகட்டத்தில் வெளியே வந்த புகைப்படங்கள் பாருங்கள், ரஜினியோடு அண்ணாமலை இருந்த புகைப்படங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரே நாள் பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்பாளர் ரிசைன் பண்ணிவிட்டு பாஜகலேருந்து விடுச்சு, மறுநாள் போய் அவருக்கு அரசியல் ஆலோசகராக போய் சேர்ந்தார். ஐயா ரஜினிகாந்துக்கு போய் சேர்ந்தார். இந்த திட்டம் செயல் வடிவத்துக்கு வரலன்னும் போது ரஜினிகாந்தை கைவிட்டுட்டு அவர் பாஜகவை ஏற்றபடி முழுசாக செயல்படலைன்றதுனால ரஜினிகாந்தை கைவிட்டுட்டு அவருக்காக யார் நியமித்திருந்தாங்க, அண்ணாமலை கொண்டாந்து நேரடியாக களத்தில் இறக்கியிருக்கு. இன்றைக்கி அண்ணாமலை, நாளைக்கு வேறு யாரை வேணால் நிறுத்தலாம். அதனால் நான் என்ன பார்க்குறேன்னா, பாஜக நாம் தமிழர் கட்சியோட எழுச்சியையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற மக்கள் படையையும் தொண்டர் படையும் கண்டு அஞ்சுது. அது பாஜகவை என்றைக்கும் எழுந்து வர முடியாத அளவிற்கு கழுத்திலே கால் வைத்து மிதிக்கும் என்று புரிந்து கொண்டதால் நாம் தமிழர் கட்சியை மட்டுப்படுத்த அரசியல் வெளியிலிருந்து வெளியேற்ற இந்த திட்டத்தை செய்து தான் நான் பார்க்கிறேன். இறுதி கேள்வியாக, நிகழ்ச்சியோட இறுதி கேள்வியாக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரே நாடு ஒரே மொழி திட்டம் அப்படின்னு ஒரு முன்வரைவை கொண்டு வர முயற்சிக்கிறாங்க பாஜக. ஒரே நாடு ஒரே மொழி, அதை நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குறது? அது ஒரே நாடு ஒரே மொழின்னா ஒரு மீதி எந்தெந்த மொழி வச்சுருக்காங்களோ அவங்களாம் தனித்தனி நாடுகளாக மாறுவாங்க. அதை நோக்கி தான் அது நகரும். இங்கே
ஒரே கலாச்சார அமைப்பு இல்லை. இல்லை, இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறதுனால தான் அவங்க என்னை அனுப்புகிறாங்களோ? இல்லை, நான் சொல்வது அரசியல் தானே. ஆர்டிகல் 8 என்ன சொல்லுது, அட்டவணை 8 என்ன சொல்கிறாங்க, 22 மொழி சொல்கிறாங்க. நமக்கு 22 மொழியும் இந்த நாட்டின் மொழிகள் தான். இந்த நாட்டின் மொழிகளாக இருக்கும்பொழுது ஒரு மொழி மட்டும்தான் இந்த நாட்டின் மொழியாக இருக்குன்னு சொல்லும்பொழுது எப்படி சரியானதாக இருக்க முடியும்? இந்தியா, தட் இஸ் பாரத், ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸ்னால் என்ன? ஸ்டேட்டுனாலே நாடுன்னு தான் அர்த்தம், புரியுங்களா? அப்போ நாடுகளின் கூட்டமைப்பு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸு. அப்போ நாடுகளின் சங்கமம்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பல நாடுகள் ஒன்றா சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். சோவியத் ரஷ்யா போல், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் சோவியத் ரஷ்யா போல், யுனைடெட் கிங்டம் போல், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா போல் ஒரு நாடும் அதில் இணைக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் வசதிக்காக சொல்லும்பொழுது எளிமையாக மாகாணங்கள், மாநிலங்கள் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. உண்மையில் அப்படி இல்லை. ஒரு நாடும் ஒரு இங்கே நான் குறுக்க கட்டுவேன் வேட்டியை. வட இந்தியாவில் போனால் ஒருத்தர் கீழே விட்டு மேலே, ஆந்திராவில் போனால் கீழே விட்டு கீழ் பாய்ச்சுன்னுவாங்க, குறுக்க மாற்றி கட்டுவார். அதையும் தாண்டி மேலே போனீங்கன்னா பஞ்சகச்சம் இது பைஜாமா ஜிப்பா போடுவார். நான் போடுற விட அவர் போட மாட்டார். வெவ்வேறு கலாச்சாரங்கள் போடுவார். அதுக்கும் மேலே போயிட்டீங்கன்னா மணிப்பூர்லலாம் சுற்றி வந்து டைட்டாக கட்டி தொப்பி போட்டு அப்படியே இறுக்கமாக கட்டியிருப்பாங்க. அப்போது இது எங்கே ஒரே நாடாக வந்தது? இது எங்கே ஒரே கலாச்சாரம்? அவர் என்ன சாப்பிடுவார்? ஒரு நாட்டில் இங்கே நாகாலாந்தில் நாய்கறி சாப்பிடுவாங்க. நான் அதை குறைவாக சொல்லலை, அதுதான் அவர்களுடைய உணவு. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பண்ணி சாப்பிடுவாங்க. அது அவர் இங்கே நீங்கள் எப்படி மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி சாப்பிட்றீங்களோ அதே போல் அஸ்ஸாம் பகுதியில் சாப்பிடுவாங்க. பெங்காலில் பிராமின்க மீன் சாப்பிடுவாங்க, ஜலபுஷ்பம்னுவாங்க அதை. அப்போ அது இயல்பாகவே அந்த கலாச்சாரத்தில் இருக்குது. இங்கே இல்லை. அப்படியே நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா ஒருவருத்துக்கும் ஒரு உணவு முறை இருக்குது, ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான கலாச்சார உடைமுறை இருக்குது. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான மொழியும் இருக்குது. இன்றைக்கு ஐயா நரேந்திர மோடி சொல்லுகிற விதத்திலேயே உலகத்தின் தொன்மையான மொழி எது? தமிழ் மொழி. சமஸ்கிருதம் கூட அவர் சொல்லலை. வாழ்த்து நமக்கு கொடுப்பாரு, அரிசி வந்து சமஸ்கிருதத்துக்கு கொடுப்பார், பணம் வந்து சமஸ்கிருதத்துக்கு கொடுப்பார். அங்கே 28,000 கோடி கொடுப்பாரு, நமக்கு வெறும் 200 கோடி கொடுப்பார் தமிழுக்கு. அப்போது இது போல் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த வார்த்தைப்படியே மிக நீண்ட நெடிய வரலாறு கொண்ட பண்பாடு கொண்ட மொழி தமிழ். சாதாரணமாக 50,000 ஆண்டு இருக்கலான்னு தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் இலக்கிய சான்றுபடியே 10,000 ஆண்டு கால வயதுடைய மொழி. ஆனால் ஹிந்தி எப்போ வந்தது? ஹிந்தி வந்து இட் இஸ் நோன் எஸ் பஜார் லாங்குவேஜ். பஜார் லாங்குவேஜ்னா ஒரு வியாபாரம் பண்ணுவதற்காக பல மொழிகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் துண்டு துண்டாக எடுத்து போட்டு ஒரு மொழியை உருவாக்குறது. ஏன்னா வியாபாரத்துக்கு ஒரு இடத்துல வியாபாரத்துக்கு வரான், அங்கேருந்து வந்து பெங்கால்காரன் வரான், இங்கேருந்து மராட்டிக்காரன் வரான், அஸ்ஸாம்காரன் வரான், பீகார்காரன் வரான். ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணால் அவன் ஊரில் இருக்கிற பொருளுக்கான பேர் அங்கே சொல்கிறான், அந்தந்த பொருள் நின்று போகுது, அந்தந்த பேர் நின்று போகுது. அதுவே ஒரு மொழியாக பின்னாளில் உருவெடுக்குது. இப்படி உருவாக்கப்பட்ட ஒரு பஜார் மொழியை, அந்த மொழி 500 ஆண்டுகளுக்கு வந்த மொழி ஏன் மொழியை விட விஞ்சி நிற்கும்னு சொன்னால் என்னை எப்படி பொறுத்துட்டு இருக்க சொல்கிறீங்க? அதனால தான் மற்ற எந்த இடத்துலையும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் 30 தொடங்கி 65 வரைக்கும் மொழிக்காக உயிர் விட்டவங்க இருக்கிறாங்க. இப்போ அதை நினைவாக விட்டவங்க கூட இருக்கிறாங்க. அப்போ இது வந்து மொழின்றது உணர்வோடு கலந்தது. நீங்கள் இதில் எல்லாம் நீங்கள் கை வைக்க போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்தி உள்ளவங்கெல்லாம் ஒரு நாடு வச்சுக்கலாம். இந்தி உள்ளவர்கள், இந்தி விரும்புகிறவர்கள் ஒரு நாடு வச்சுக்கலாம். தமிழ் விரும்புகிறவர்கள் ஒரு நாடு வச்சுக்கலாம். அவர் சொல்றது கரெக்டாக, ஒரு மொழி ஒரு நாடாக உருவாயிடும். ஒரு மொழின்னு சொல்கிறதுனால நீங்கள் மொழி வந்து முன்னோங்கி போயிடக்கூடாது இந்தி இந்த மாதிரின்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போது வேறு நாடுலேருந்து வந்த ஆங்கிலத்தை நம்ம அடிமையாக வச்சுருந்த அவரோட இங்கிலீஷை நம்ம ஏற்றுக்க தயாராக இருக்கும். ஆனால் இந்தியாவிலேருந்து வந்து ஏதோ ஒரு மொழி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு ஏன் நம்மளால் ஏற்று? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தி என்பது பஜார் லாங்குவேஜ் நான் சொல்லிட்டேன். அது எந்த மொழியும் சேர்ந்ததில்லை. அதை நீங்கள் என் மேலே வலுக்கட்டாயமாக திணிக்கிறீங்க. ஆங்கிலம் நான் விரும்பி ஏற்றுக்கலைங்க. 400 ஆண்டு காலம் என் கூட புழங்கிடுச்சு. அது 1600 பட்டய சட்டத்தில் தொடங்கி இன்றைய வரைக்கும் என் கூட புழங்கிடுச்சு. நான் முயற்சி எடுத்து அதை கற்றுக்கல. எனக்கு மட்டும் இல்லை, மணிப்பூரில் போனாலும் என்னால் பேச முடியுது. ஆனால் மணிப்பூரில் நீங்கள் இனிமேல் ஹிந்தி கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்க தேவை என்ன இருக்குது? நான் கேட்குறேன், மணிப்பூரி பேசுகிறவன் அதே மொழியோடு போகிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் மணிப்பூரி. பங்கால் பேசுகிறவன் அதே மொழியோடு போனீங்கன்னா பங்காளி. ஒரிசாவில் ஒடிசி பேசுகிறவன் அதோடு போனீங்கன்னா இந்தியோடு போனீங்கன்னா யார் அவன்? நீங்கள் அதை சொல்லுங்கள். எந்த இனக்கூட்டத்தை சேர்ந்தது இந்த இந்தின்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி ஒன்றுக்கு இல்லவே இல்லை. அதுக்கான பின்னணியே இல்லை. அப்போ நீங்கள் அதை கொண்டு வருவீர்கள். ஏன் நீங்கள் தமிழை கொண்டு வரல? சரி, நீங்கள் ஏன் தெலுங்கு? நீங்கள் எல்லாம் ஒரு நாடுன்னு தானே சொல்கிறீங்க. ஒரே மொழி தமிழ் வச்சுக்கலாம் வாங்க. இன்று இந்தியாவில் அதிகமாக பேசப்படுற மொழி என்ன? தெலுங்கு வச்சுப்போமா? அப்போ அப்படி இல்லை. உங்களோட நோக்கம் எல்லாம் இந்தி என்பது மட்டும்தான் இந்தியா. இந்தி எங்கெங்கெல்லாம் பேசப்படலையோ அது இந்தியா இல்லை. அதனால தான் இங்கே ₹1 வரி கொண்டு போயிட்டு 39 காசு கொடுக்குறீங்க. ஆனால் மத்திய பிரதேசத்துக்கு ₹1 வரி கொடுத்தான்னா ₹3 உனக்கு கொடுக்குறீங்க. அப்போ இந்தி தேசியம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்.
உங்களுக்கு இந்திய தேசியம் தெரியாது. அதனால் நீங்கள் ஒரு நாடு ஒரு மொழின்னு வந்தீங்கன்னா ஒரு மொழி கொண்டது ஒரு நாடாக உருவெடுத்துரும். அது ஐயா மோடி கையில் தான் இருக்குது. அதனால் அது அப்படி முடியாது. அதெல்லாம் அதான் சொல்கிறேன் திருப்பவும், இந்த நாட்டை ஒருவேளை ஒரு ஆளை கூறு போட முடியும், இந்த நாட்டை பிரிக்க முடியும்னு நீங்கள் வச்சிங்கன்னா அது பாஜகவால் மட்டும்தான் முடியும். அதை நோக்கி நகர்த்துதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாஜக. அதனால் ஒருவேளை ஆன்டி இண்டியன் யாருன்னா ஒருத்தர் உண்டுன்னா நிச்சயமாக அது பாஜக தான், மற்ற எந்த கட்சியுமே கிடையாது. உங்களுக்கு பல்வேறு பணிகள் இருக்கும். நாம் தமிழர் மீதான இந்த NIA அறிக்கை அதில் தொடங்கி பல விஷயங்கள் மொழி குறித்தும் பாஜக எப்படி உங்களுடைய எதிர்க்குது நேரடியாக அப்படின்னு பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு பிரபாகரன் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி.